ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா எடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா எடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வைகாசி மாத பலன்கள். அதாவது வைகாசி மாதம் அப்படின்னா சூரியனாகப்பட்டவன் ரிஷப ராசியில்
பயணிக்கின்ற பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலம். அது உங்களுக்கு சப்தமஸ்த, அதாவது உங்க விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதியாகி, தொழில் ஸ்தானாதிபதியாகி, ஜீவனாதிபதியாகி, விருச்சிக ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில், ஒரு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வலிமை பெற்றால் அது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியாகி அந்த 2ஆம் இடத்தில் இருந்தால், காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தில் வலிமை பெற்றால் அது விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமா இருக்கும்போது உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில், கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில், இல்ல கணவன் மனைவி சேர்ந்து பார்க்கக்கூடிய அற்புதமா இருக்கும். ஆச்சரியமான பலன்கள், நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், ஷேர் மார்க்கெட், ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், ஆடை ஆபரண தொழில், அனைத்தும் அற்புதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடிய, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலுமே ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள், முன்னேற்றங்கள், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி யோகம், பொன் பொருள், செல்வ யோகம் அனைத்தும் ஏற்படும். ஒரு 7ஆம் இடத்துல கிரகம் வலிமை அடைந்தால், அது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வலிமை அடைந்தால் அந்நிய மணி, வெளிநாட்டில் தொழில்கள் அற்புதமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். மேலும் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு லாபாதிபதி அந்த இடத்துல உட்கார்ந்துடுறார். விருச்சிகத்துக்கு லாபாதிபதி, அட்டமாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து சூரியனோட சேர்ந்துடுறாங்க. அப்ப ஒரு லாபாதிபதி 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தா கணவன் மனைவி இருவர்களுக்குமே மிகப்பெரிய தொழில் யோகம், வருமான யோகம், லாபங்கள் அதிகமா பெருகக்கூடிய யோகம். அரசனுக்கு நிகரான ஒரு சம்பாத்தியம், அரசனுக்கு நிகரான பதவி, ஆச்சரியப்படக்கூடிய யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. அதிகாரத்துவம் அந்த ஒரு உத்தியோகத்தையும் பதவியும் தரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். விருச்சிக ராசிக்கு அதிபதியே ஒரு விருச்சிக கணமா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வலிமையா இருந்தா நாட்டையே ஆளுவாங்க, ஊரையே ஆளுவாங்க, உலகத்தை ஆளுவாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் மேசத்தில் ஆட்சி வருகிறார். காலபுருஷ தத்துவத்துக்கு மேசம் லக்னமாகப்படுகின்றது. அது விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமாக அதிகாரத்துவமான உத்தியோகம், நிர்வாக திறமை, தலைமை பொறுப்பு, அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நிறைய ஒரு நிர்வாக திறமையை, தன் தொழிலை விருத்தி செய்யக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய, ஒரு பூமி யோகம் பெறக்கூடிய, ஒரு பதவி யோகம் பெறக்கூடிய சிறந்த ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று பேரும் புகழும் செல்வத்தோடு பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சிறப்பு பெறுகின்ற நிலையில் இந்த கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தோட சிறப்பே இந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு தான். மேலும் புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. ஏன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 10, 11 சேர்ந்து 7ஆம் இடத்துல ஒன்று சேர்ந்து இருந்துட்டாலே அதை விட ஒரு சூப்பரான ஒரு காலம் இருக்காது. பிரமாதமாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி. ஆக இத்தனை சிறப்பு அம்சங்கள், மேலும் உங்களுக்கு குரு உங்க 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். மேலும் வெளிநாட்டு உறவாலும் வெளிநாட்டு தொழில்களாலும் நல்ல முன்னேற்றம், பிரமாதம் முன்னேற்றம். வெளிநாட்டிலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வெளிநாடு, வெளிமாநிலங்கள் இந்த மாதிரி தொழில் பார்க்கலாம், பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? பொதுவாகவே இந்த வைகாசி மாதம் என்பது நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள் பிரமாதமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு. இது பொது பலன்.
இது பொதுவான பலன். விருச்சிக ராசினர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் ஓடுது, இப்போ நான் சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கும் அந்தக்குள்ள கிரகங்களுக்கு ரெண்டுக்கும் நட்பாக இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய பலன் அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதனால தான் என்னங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க நடக்கலை அப்படின்னா இந்த ரெண்டு அமைப்பு சரியாக பார்க்கணும். ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஆக அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள, தெளிவாகி கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்படின்னா தான் உங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கல, ஜோசியம் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை.